வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த அப்டேட்டட் தமிழ் புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட கலர் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. பழையது வந்து ரெட் கலரில் இருக்கும். பழைய புக் சைஸ் கலர் இந்த இருக்கு பாருங்கள். இந்த இதுதான் பழைய புக்ஸ். ஸோ இது புது புக்குக்கு வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட பேஜஸ் வந்து இங்கிலீஷ் ஆகிருக்கு. 336 பேஜ். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 305 பேஜ் தான் இருக்கும். அது வந்து 480 ரூபா விற்றாங்க. இது ப்ரைஸ் வந்து 685. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க எப்படி பண்ணணுன்னா, நம்ம வந்து சுரேஷ் அகாடமியில் பை வாக்கபிள் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற அந்த ஸ்டோர்ஸ் மொத்தம் வந்து இருக்கு பாருங்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு நியர்பையில் உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அங்கே போய் அது புக் சென்டரில் வந்து இதை கொடுத்துரு இந்த புக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 685 ருபீஸா நான் மேற்கொண்டு 200 கொடுத்து இந்த புக்கு வாங்கினேன். இப்போ அந்த புக்கு ஃபுல்லாக வந்து அந்த புக்கில் இந்த கரெக்ஷன்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எல்லாமே திருத்தி ஓவர் கம் பண்ணி ப்ளஸ் வந்து ஒவ்வொரு கான்செப்ட்லையும் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் புக்கோட ப்ரைஸ் வந்து 685 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், தூத்துக்குடியோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நம்ம இதில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், இதுமாரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கின ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க இந்த எந்த சென்டருக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு ஃபோன்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ பேசினதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் அந்த புக்கை வந்து சென்ட் பண்ண சொன்னாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த புக்கை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்களோ அவங்கள்ட்ட அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் உங்கள் அட்ரஸுக்கு வந்து அவங்க வந்து அந்த புக்கை வந்து மறுபடியும் வந்து புது புக்கு இந்த புது புக்கை ரீசென்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் கொரியர் சார்ஜ் வருமா இல்லைன்னு தெரில. அது அந்த நீங்கள் நேரடியாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவங்க நீங்கள் பேசும்போது நீங்கள் தனியாக வந்து கொரியர் சார்ஜ் தருவீங்களா இல்லையான்னு நீங்கள் கேட்டுங்க. இந்த தகவல் தான் என்கிட்ட நான் வந்து கேட்டப்போ சொன்னாங்க. ஸோ இதை நான் எங்கே மாற்றினேன்னா கோயம்புத்தூர் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் தான் பார்த்தேன். ஸோ வாங்க அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதே தான். இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, அப்புறம் இலக்கியம், தமிழர்கள், தமிழ் தொண்டுகள், மொத்தம் இந்த 7 யூனிட்டை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்டிங்கில் அந்த இலக்கணம் எழுத்துனா என்ன, அதோட பிரித்தல் சேர்த்து முதல்ல நான் படிக்க வந்து புணர்ச்சி விதி. இந்த புணர்ச்சி விதி இயல்பாகவும் தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எல்லா புக்லேயும் சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த பிரித்தெழுது சேர்த்துல தான் நிறைய வந்து கான்ட்ரவர்சியாக நிறைய பேர் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த இடதுபுறம் இது பார்த்திங்கன்னா இடம் கூட்டல் புறம் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா இப்போ நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கிலே 6th ஸ்கூல் புக்கிலே இது வந்து மாற்றிட்டாங்க. இப்போ ப்ரெசெண்டாக இதோட ஆன்சர் வந்து இடம் கூட்டல் புறம் தான். ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா இடம் கூட்டல் புறம் இருக்குது, இடம் கூட்டல் புறம் இருக்குது. ஆப்ஷன் வைக்கும்போது நம்ம வந்து இம்மு தான் வரும். இன்னு வரதான் நீங்கள் வரும், டிக் பண்ணிக்க வேண்டாம். இதான் வந்து இதுக்கான சரியான விட. இதுமாதிரி இடது கூட்டல் புறம்ங்கிறது வராது. அது வந்து ஓல்டு 6 எஸ்சிஆர்டி சம்பளத்தில் இருந்துச்சு. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கேட்டுருக்காங்க, அதை ஆன்சர் டிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்கூல் புக்லேயே 6வது ஸ்கூல் புக்லேயே இதை மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இடம் கூட்டல் புறம் தான். அப்புறம் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த 7வதுல ஒன்று கோட்டு வந்துருக்கு, கோட்டு ஓவியம் வந்து கோட்டு கூட்டல் ஓவியம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் கோடு கூட்டல் ஓவியம் தான். ஸோ இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்டேட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து கோடுங்கிறது பார்த்திங்கன்னா நெடில் தொழில் குட்டியில் வரும். அப்போ இங்கே இருக்க இந்த ஒட்டு இந்த ரெட்டிக்கும் அதன்படி தான் அந்த கோட்டு ஓவியம் ஆணுச்சு. இங்கே கூட இந்த தானூர், இந்த தன்மை கூட்டல் ஊர்னு பழைய புக்கில் கொடுத்துருக்கோம். சரியான ஆன்சர் தான் கூட்டல் வரும் தான். அதையெல்லாம் மாற்றிட்டாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு இதுவுமே கரெக்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 9ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரித்தல் சேர்த்து தான் இருந்துச்சு. இப்போ நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. புக்குள்ளே இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப் டு வந்து 12th வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 11th அப்புறம் வந்து 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எகெயின் வந்து பழைய சமச்சீர் திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் அப் டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பாருங்கள் சிறப்பு தமிழில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 11ஆம் சேர்த்து 12ஆம் சிறப்பு தமிழில் என்னென்ன முக்கியமானது இருக்கோ அது ஃபுல்லாமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. படான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அப்புறம் வந்து 10 கூட்டல் 10 இதெல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பயிற்சி வினாக்கள்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது தனியாக
முக்கியமானது இது வந்து புக்கு கண்டென்ட் தான். புக்கில் உள்ளதான் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, ஓல்டு ப்ளஸ் நியூ. அடுத்து வந்து சந்திப்பிழை, வழியினம், மிகும் இடம், மிகா இடம், அதுக்கான அந்த இலக்கண எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக பாக்ஸ் போட்டு என்னென்ன வருமோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த அவை அது கூட்டல் பறந்தன, அது எப்படி புணர்ச்சி இல்லாமல் அந்த ஒற்று இல்லாமல் மாறுது, எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்தக வினாக்கள், புத்தகத்து பேக் சைடில் என்ன வினா இருக்கோ அதை கொடுத்து அதுக்கான திருத்தமும் இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முந்தைய ஆண்டு வினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன்சரும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குறியில் நெடில் வேறுபாடு, ஒட்டை கொம்பு ரெட்டை கொம்பு, அதெல்லாம் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த லகர வேறுபாடு, இதுவும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ், அதுக்கான பாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே சொல்லுக்கு வந்து 3, இப்போ கொள்ளுங்கிறது இங்கே ஒன்று கொடுத்து கொள்ளு கொண்டுறதுன்னு கொடுப்பாங்க, அப்புறம் கீழே கொள்ளு கொடுத்து குறைத்தலும் கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா ஒரே இடத்துல இப்போ கொள்ளுனா 3மே ஒரே பக்கத்தில் வர மாதிரி 3 மீனிங் சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இந்த உள்ளே பாருங்கள், முன்ன வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க. இப்போ ஒரே கண்டென்ட்டாக ஒரு சொல் வந்துச்சுன்னா அதில் மொத்தம் அதுக்கு என்னென்ன சொல் வெயிட் பண்ணால் எல்லாமே ஒரே இதில் ஒரே பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கும் புரியும். எல்லாமே அப்படி தான், லகர வேறுபாடு காமனாக எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இனவெழுத்து சிசுவல் முன்ன கொடுத்த அதே படம் தான், அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. புரிகிற மாதிரி அந்த வாட்ஸ்அப் அந்த இமோஜி மாதிரி கொடுத்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட புத்தக வினாக்கள், எதோட புத்தக வினாக்கள்னால் இந்த இனவெழுத்தோட புத்தக வினாக்களை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, சம்திங் ஃபுல்லாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேர்ச்சொல் எழுதுதல், அப்புறம் இதுக்கு வேர்ச்சொல்லில் வந்து என்ன அகல் இது வந்து பழைய புக்கு ப்ளஸ் நியூ புக்கு, ஓல்டு சமச்சீர், நியூ சமச்சீர் எல்லாமே சேர்த்து வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இவ்வளோ தூரம் வருது. அதோட பயிற்சி வினாக்கள் வந்து ஒரு 45 பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. புக்கில் உள்ளதும் சேர்த்து இவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொகை சொற்களில் என்னென்ன வரும், பொதுமொழி, வினைமுற்று, வினையச்சம், பெயரெச்சம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ பெயரெச்சத்தை பாருங்கள், என்னென்ன பெயரெச்சம் இருக்குது புக்கில் இருக்குது, மொத்தமாக ஒரு ஒரே பாக்ஸில் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பயிற்சி வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 46 பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. தொழில் பெயர், முதன்மை தொழில் பெயர், தெரிந்த தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர், விகுதிப்பேட்டு தொழில் பெயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரே இதில். அப்புறம் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் புக்கில் உள்ளதெல்லாம் பழைய புக்கில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தொழில் பெயர், வினையாளர் பெயர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம்னா இங்கே இப்போ தருதல்னா தல், கூறல்னா அல், என்ன விகுதி கடைசியாக வந்திருக்குன்னு தெளிவாக அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் அயற்சொல், தமிழ் சொல், இது பழைய புக்கில் இருந்தது அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரே இடத்துல இப்போ சினிமா, தேட்டர் ரெண்டுமே வந்து ஒரே திரையரங்கு மீனிங்கில் ஒரே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுக்காம. அப்புறம் வந்து பாருங்கள் ஹோட்டல், மெஸ் ரெண்டுமே உணவகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இன்னும் வந்து எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஒருமையாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது நல்லாயிருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பிறமொழி சொல், தமிழ் சொல்னு இதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நிறையா இந்த பக்கம் ஃபுல்லாக. இப்போ பாருங்க பூஜை, ஆராதனை இன்னும் தனித்தனியாக இருந்துச்சு. பூஜைனா வழிபாடு, ஆராதனை ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ பக்கம், கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 பெரிய பக்கம், A3 பக்கத்தில் ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ தமிழக இருக்குது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதோட பயிற்சி வினாக்களும் இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எதிர்ச்சொல், இது புக்கில் இருக்கிறது தான். 6ல் அணுகு, விலகு, ஐயம், தெளிவு ஃபுல்லாக என்னென்ன வருதோ. இப்போ உறவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நியரும் வரும், அயலரும் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் கொள்வினை, சஞ்சலம் இருக்குது பாருங்கள், சஞ்சலத்துக்கும் துணிவுன்னு வரும், தெளிவுன்னு வரும். இது வந்து எதிர்ச்சொல். அப்போ ரெண்டுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே இத்தனை பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 to 12 வரைக்கும் இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்து எழுத்துப்பிழை, இப்போ நம்ம வந்து அடமானம்னு சொல்லுவாங்க, பிழை திருத்தம், அது அடைமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுமாரி புக்கில் உள்ள கண்டென்ட்டும் ப்ளஸ் வந்து அவங்க சொல்லுதலில் உள்ள சேர்த்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து ஒற்றுப்பிழை, இது பாருங்கள் பிழை திருத்தம்னு பாக்ஸ் போட்டே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க, நல்லா இருக்குது. எங்கே பாருங்கள் 2 சொற்கள் வரும்ல, இப்போ வந்து 2 சொல்லி இன்னுக்கும் 3 சொல்லி இன்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக. இப்போ தேநீர்னா என்ன, தேநீர்னா என்ன, இதெல்லாம் முன்ன வந்து ஒரே இதாக கொடுத்துருந்தாங்க. இப்போ தனியாக பாக்ஸ் போட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ அரினா என்ன, அரினா திருமால், இப்போ அரி இந்த அரி வந்தால் என்ன வரும்,
இப்போ பனினா என்ன, பனிதால் என்ன, இது அப்படியே புக்கில் உள்ளது. புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனித்துங்கிறதுக்கு எத்தனை இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே கண்டென்ட்டாக மொத்தமாக வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த நீ வந்தா இப்போ வந்து பனித்து பனிந்து ரெண்டு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இது வந்து பனித்து பனிந்துங்கிறது புக்கில் இருக்குது. புக்கில் இருந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்னென்ன சென்டென்ஸ் அமைக்க முடியுமோ அந்த சென்டென்ஸ் அமைச்சு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது இருக்குது, பனித்துங்க தலைவரை தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டு தவிங்க பணிந்தரன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன வரும் பொருள் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பொருந்து, பொறுத்து, இதை விரிந்து, விரித்து, இதெல்லாம் புக்கில் இருக்குது. நம்ம இப்போ புது புக்கிலே இருக்குது. அது அப்படியே வந்து கண்டென்ட் எடுத்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அப்புறம் கீழே வந்து பயிற்சி நாட்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான விளக்கம் இங்கே பாருங்கள். விளையாட்டு மற்றும் பயிற்சி என்ற வினைச்சொல்லின் முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேறுபாடுக்கு என்ன வரும்? செயல் நோக்கம். செயல் நோக்கம்னு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. எதனால் செயல் நோக்கம் வருது அப்படிங்கிறது வந்து விளக்கமும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த 2 வினைச்சொற்கள் வேறுபாடு எடுத்தவர்களுக்கு இது இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடத்துல. பழைய புக்கில் அது இல்லை. இப்போ இருக்க அடுத்த வந்து சொல்ல இருக்காது. எதிர்ச்சொல்லை எடுத்துடுதல். ரொம்ப பாக்ஸ் போட்டு தெளிவாக இவ்வளோ பக்கத்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, வெந்நீர் தான். வெந்நீரும் வந்து என்னது? தண்ணீர். வெந்நீருங்கிறது வெப்பத்தாலான நீர். தண்ணீர்னா வந்து தன்மையான நீர், இது குளிர்ந்த நீர். வெப்ப தப்பம் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. விவேகி, அவிவிவேகி. முனிவுனா வந்து சினம்னு அர்த்தம். கனிவுனா பண்புன்னு அர்த்தம். கோபம் உள்ளது கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான பயிற்சி வினாக்களும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. இதுக்கு முன்னாடி பழைய அந்த பொங்கலோட வெளியிட்ட அந்த A3 புக்கில் வந்து நார்மலாக புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் சும்மா அப்படியே ஒரு பேரா மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். பானா பசு அப்படி ஒன்றா அப்படியே தனித்தனியாக பாக்ஸ் போட்டு தெளிவாக வந்து கொடுக்குறாங்க. புக்கில் உள்ளது எல்லாமே ஆள் ஆரம்பித்து அப் டு யா அகலம் வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தூ உன் வவ்வு வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 8th புக்கில் இது இருக்கும். என்னென்ன நன்னில் எதுலேருந்து எத்தனை எழுத்து உறுப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே பாக்ஸ் போட்டு தெளிவாக பிரித்து கண்டென்ட் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பழைய புக்கில் இல்லை, இது புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது ஓரெழுத்துக்கு உரிய பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இதுலேருந்து தான் குரூப் 2Aக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ பழைய புக்கில் இல்லை. ஸோ அதை அப்படியே வந்து இங்கே அழகாக ஆனா என்னென்ன பொருள் வரும், ஆனா என்னென்ன பொருள் வரும், ஈல் மொத்தம் வந்து அங்கே மொத்தம் 60 நினைக்கணும் சம்திங். ஆமாம், 68 இருக்குது. அந்த 68 என்னென்ன வருமோ அந்த நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே இதில் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எதுலேருந்து எடுத்தாங்க, தமிழ் சொல்லவரதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ நான் வவுனா நமக்கு தெரியும் வந்து வவுதல், கவுதல், பற்றுதல், இதுமாரி வானா நான்கில் ஒரு பங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 68 இது இருக்குது அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில். அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 கொஸ்டினோட இம்பேக்ட்னால தான் இவ்வளோ பெரிய விஷயம் மறுபடியும் எடுத்து இது நமக்கு புக்கில் உள்ளதையும் படித்தா போதாது. புக்கில் உள்ளதையும் நம்ம மேலே பேராமே கொடுத்துருந்தாங்க. இப்போ பேராமே கொடுக்காம அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு எழுதுமே பெரிய விஷயந்தான் உள்ளது வந்து கொடுத்துருக்குறது. அப்புறம் சிம்பிளாக அங்கே ஒரு பயிற்சி வினா வந்து கொடுத்துருக்காங்க, சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பொருந்தா சொல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகைச்சொற்கள்மாங்க, அது அப்படியே தெளிவாக கொடுத்துருக்காங்க. முப்பால், நானிலம், ஐம்பால், அறுசுவை, இந்த ஐந்தாய், அது பாருங்க, ஐவகைத்தாய், ஐவகை தந்தை, ஐம்பெருங்குழு, என்பெருங்கணக்கர், 8 தொகை நூல்கள், ஈசன் குணம், உலகத்தமிழ் மாநாடு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து தொகைச்சொற்களில் வரும். பாருங்க, இந்த புறத்திணை 12 திணை வேறுபாடு என்னென்ன திணை இருக்குது அதோட பொருள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வெச்சுன்னா நிறை கவருதல், கரைந்தன நிறைமீட்டல், அதுக்கான பூ. ஆனால் பூ கொடுக்கல, ஒவ்வொரு இதுக்கும் பூ கொடுக்குதான் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த தொகைச்சொற்களால் இப்படி வந்து கொடுத்துருக்காங்களே என்னமோ. இது ஒவ்வொரு திணைக்கும் ஒரு பூ இருக்கும்ல, அந்த பூ இந்த கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், என்னோடய ஒப்பீனியன் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பயிற்சி வினாக்களும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ராசி உள்பட அந்த ராசினை கூட அது கூட கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அகரவரிசைப்படி. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஒன்று ரொம்ப பார்க்கவே வியப்பாக இருந்துச்சு. அது அப்படியே நமக்கு இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆலேருந்து ஆரம்பித்து அப் டு அக்கு. இங்கே பார்த்திங்கன்னா காலேருந்து ஆரம்பித்து அப் டு நா.
இதில் வந்து காணாச்சா என்ன வரிசை வருமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து இதை கூட இந்த இப்படி இங்கிட்டும் இங்கேயும் நாம வச்சுருந்தா கூட நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எது கேட்டிருந்தாலும் எந்த இது கேட்டாலும் நம்ம வந்து அந்த அகர வரிசைப்படி நம்ம இது பண்ணிடலாம், கரெக்டாக போட்டுடலாம். ஸோ இதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இந்த கண்டென்ட் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருபொருள் தரும் சொற்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிப்பீட் ஆனதே மறுபடியும் கீழே வந்துக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே கொடுத்தாங்க. திரை பாருங்கள், கடல் அலை, திரைச்சலை சொல். போன புக்கில் என்னென்னா திரை இங்கே இருக்கும், அப்போ சம்மந்தம் இல்லாமல் இங்கே கொடுத்துருப்பாங்க, திரைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல திரைன்னு இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் மொத்தமாக ஒரே இதாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஆறுனா பாருங்கள், எண்ணெயும் குறிக்கும், நதியும் குறிக்கும், வெளியும் குறிக்கும், ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது. இப்படி படித்தா தான் புரியும். இப்போ நகைன்னு பாருங்கள், புன்சிரிப்பு, நகைத்தல், அணிகள். இப்போ பாடி எல்லாமே அப்படியே திரும்ப வந்துட்டு இருந்துச்சு. இடையில வந்து வந்ததே திரும்ப வந்துருந்துச்சு. பட் இல்லாமல் என்ன இருக்கோ அப் டு இப்போ திரையில் ஆரம்பித்து அப் டு ஓவியம் வரைக்கும் இருக்குது. என்னென்ன இருக்கோ அது புக்கில் உள்ளது அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக அப்புறம் பயிற்சி உணவும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேச்சு விளக்கு, எழுத்து விளக்கு. அப்புறம் நம்ம கோர்த்து பேச்சு விளக்கு, எழுத்து விளக்கில் எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. சுவரில் இது வந்து அடிக்கடி கேட்குறது. சுவரில் நாட்கள், நாள்கள் நிறையா கொடுத்துருக்காங்களா? ஆமாம், எவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வினாக்கள். அப்புறம் வந்து சொல்லும் பொருளும் ஒவ்வொரு புக்கில் வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரை என்னென்ன சொல்லும் பொருள் இருக்கோ அதெல்லாம் தெளிவாக அழகாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ 6ஆம் வகுப்பு முடிஞ்ச அடுத்து 7ஆம் வகுப்பு வருது, இந்த வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கொடுத்தாங்க. வேயாம்படம், வைக்கோலாக கொண்ட வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மடம் அப்படின்னு என்னென்ன தெளிவாக இருக்கோ தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. மிஸ்டேக்கே இல்லை இதெல்லாம். பாருங்கள், இப்போ மறித்தல் பாருங்கள், தடுத்தல், அந்த அந்த ஏரி இந்த கீரைக்கு வரும், முட்டை போய் இன்னும் இந்த கீரைக்கு வன்கீரைன்னு சேர்த்து காலமைப்பு எழுதியிருப்பார். இப்போ தடுத்தல் பாருங்க, மண்ணை வெட்டி தடுத்தல், பத்தி கெடுத்தல், எதிரிகளை தடுத்து நிறுத்தல்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முன்றில் இது புக்கில் உள்ளது அப்படியே வீட்டின் முன் இடம் திண்ணை, இங்கே வீட்டை காக்க குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாண நீட்டில் பெயர், இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து என்ன இருக்கோ அது அப்படியே. இப்போ சுடராலயான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வயசாக 9, 10, 11, 12ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் சமச்சீர் வந்துட்டாங்க. அடுத்து சமச்சீர் ஓல்டு புக்கில் என்னென்ன சொல்லும் பொருள் இருக்கோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பத்தாம் வகுப்பு சமச்சீர் கொடுத்துட்டாங்களா, இல்லை கூட தான் இருக்குது. 11 சமச்சீர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து 12ஆம் வகுப்பு சமச்சீரும் கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு சமச்சீர் திட்டம், சிறப்பு தமிழும் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் எல்லாமே 11ஆம் வகுப்பில் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சமச்சீர் திட்டம் அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடத்தை சரியானது. இது வந்து புக்கில் அஸ்யூஷுவல் என்ன இருக்கோ 6 to 12 வரைக்கும் அதை அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன எங்கெங்கே இடையிலெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதோட விடையும் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இருக்கோ ஒவ்வொரு பக்கமும் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஊர் பேரின் மரபு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆனதே மறுபடியும் வந்து நமக்கு என்னடா அது அப்படின்னு பாருங்க. இந்த மயிலாடுதுறையும் பாருங்கள் 2 வாட்டி வந்துச்சு பாருங்கள். இதிலே கொடுத்துருக்காங்க. மாயூரம்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த திருச்செந்தூர், செந்தூர், திருசீலவாய், அளவாயின்னு முன்னாடி தான் 3 வாட்டி மறுபடியும் ஒரே இது இருந்துச்சு, ரிப்பீட் ஆகி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக எண்ணிக்கையே கொடுத்துட்டாங்க. 1லேருந்து ஆரம்பித்து அப் டு 66. இந்த புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுவை, சேதுராயன் சேராத்து, நாகப்பட்டினம் நாகை எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஊர் இருக்குது. ஊட்டி பாருங்கள், இந்த உதகம் மண்டலத்துக்கு ஊட்டி, உதகை. முன்னாடி என்னென்னா ரெண்டுமே என்னென்னா அப்படி தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒன்றா வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி இந்த திருக்குறுக்கூர், ஆழ்வார் திருநகரி. அப்புறம் வந்து இந்த பிழை திருத்தம், ஊர் எங்கே வரும், உது எங்கே வரும், அது எங்கே வரும் அதோட விளக்கம் கொடுத்து அதுக்கான பயிற்சி நாட்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து புக்கில் உள்ளது. இதெல்லாம் புக்கில் உள்ளது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சு வழக்கு பிழை திருத்தம் அதுவும் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கம் மாற்றம்னு சின்ன இது கொடுத்துருக்காங்க.
அப்புறம் சொற்களை இணைத்து இப்போ மற்றுங்கிற சொல்லை எங்கே பயன்படுத்தணும் ஹெட்லைன் கொடுத்து அது சம்மந்தமாக வந்து ஒரு 14 கொஸ்டின். அடுத்து அல்லதை பயன்படுத்தி அடுத்து இந்த அல்லது ஆள் என்னென்ன பயன்படுத்தணும் அதேமாரி எல்லாம் கான்செப்ட் படியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்தது எல்லாமே புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே தேடி பிடிச்சி ஒரே புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, எதுவுமே மிஸ் ஆகலை. அந்த ஒரு எழுத்துக்கு பல இது வரும்ல, ஒரு சொல்லுக்கு பல பொருள் வரும். அது அப்படியே வந்து பண்புனா என்ன, நேசம், பரிவு, இரக்கம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல் வருமோ அதுக்கெல்லாம் தெளிவாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் டிக்ஷனரிலேருந்து எழுதிருவாங்க. அந்த அகராதி இருக்குல்ல அதுலேருந்து ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. அந்த காடு இதெல்லாம் புக்கில் இருக்கும். காடுலாம் என்னென்ன பொருள் வரும் போனதில் இல்லை, இதெல்லாம் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கடல் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமானது. நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். முக்கியமானது புக் வைஸாக என்னென்ன இருக்கோ இப்போ இந்த கணவனுங்கிறது கொள்ளுனன், தலைவன், பதி, ஞாகன் எல்லாமே இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ புக் வைஸ் நமக்கு வந்து பழசு பூசி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம இதில் டிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் படித்தா கூட போதும். எழுதும் திறன் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்பாட்டில் கான்செப்டில் என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம எழுத முடியும். நம்ம என்னதை படித்தாலும் அதான் வரும். பாருங்கள், அது தொடர் வகைகள், தொகை நிலைத்தொடர், தொகை நிலைத்தொடர் என்னென்னு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த விழித்தொடர்லாம் தப்பு பண்ணியிருந்தாங்க, அதோட இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப தப்பு பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, எழுவாய் தொடர், விழித்தொடர், நண்பா எழுது, இதை மறுபடியும் வேறு இடத்துல எங்கேயும் கொடுத்துருந்தாங்க, பண்பு தொகையில் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த நிறுத்தல் குறிக்கு முந்தைய ஆண்டு வினாக்கள்னு ஒரு பெரிய பேராபோதம் கிட்டத்தட்ட ஒரு 95 இது கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலை சொற்கள், இதில் வந்து நிறையா அவங்க என்னென்ன சிலபஸில் கொடுத்துட்டாங்களோ அதுக்கு அந்த மாதிரி இவங்க நிறையா கொடுத்துருக்காங்க, பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோது நம்மளால் படிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஸ்பாட்டில் அவங்க நம்ம என்ன தெரியுதோ அதாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இவ்வளோது படித்து ஞாபகம் வச்சு ரொம்ப கஷ்டம். நம்ம அப் டு ஸ்பாட்டில் நமக்கு என்ன நம்மளோட நாலேஜுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம இதை வந்து போட முடியும். இது நம்மளால் ஞாபகமும் வச்சுக்க முடியாது. பார்த்திங்கன்னா இந்த பேராவை படித்து ஆன்சர் பண்ணோம்ல, அதில் பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள்னு ஒரு பயிற்சி 1, 2, 3 நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 10 பயிற்சி வந்து 11 இருக்குது கூட தான் கொடுத்துருக்காங்க. 19 பயிற்சி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த 1000 யானைகள் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். 1000 யானைகளை போல் வென்றவன் இது அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். அது என்னென்ன கொஷின் வருமோ அது அப்படியே கேட்டிருக்காங்க. அது ஆன்சரையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம படித்தப்போ நமக்கு புரியும். நம்ம அங்கே ஸ்பாட் டைமில் படித்து தான் ஆன்சர் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு சில பரீட்சை நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஊமை தொடர் இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கோ எக்ஸ்ட்ரா என்னென்ன பயன்படுத்தணும் எல்லா ஊமை தொடரும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கீழே வந்து பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மரபு தொடரின் பொருள் எழுதல், அடுத்து வந்து பழமொழி, என்னென்ன பழமொழிக்கு, அடுத்து பொன்மொழி. அது இந்த இது கொடுத்துட்டு இதெல்லாம் புக்கில் உள்ளதான் நிறையா கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி என்னென்னா பயிற்சி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அது இந்த கெஜெட்டு படிக்கிறது, ஆவண உள்ளடங்களை புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாம் நம்ம படித்து தான் புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம இந்த பயிற்சி எடுக்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மொழிபெயர்ப்பு 6ஆம் வகுப்புலேருந்து இந்த கிளாக் வைஸ் கடைசியில் ஒரு சின்ன பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, அது மொத்தமாக சேர்த்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 6, 7, 8ஆம் வகுப்பு மாதிரி. கடைசியாக ஃபைனல் ரொம்ப முக்கியமான பாட்டு இலக்கியம், தமிழ் தோன்றும். ஃபஸ்ட்டு வேணால் திருக்குறளை போட்டு இந்த உலக புதுமுறைங்கிற பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக எழுதியிருக்காங்க. அப்போ அதை போட்டாங்க. மற்றபடி எல்லாமே பழைய சிறந்து தான் அப்படி தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. இது எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கூற்று என்னென்னா அப்படி தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மாட்டி சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒன்றுனா சுரதா கூட்டு என்ன சொல்கிறது, காலுவல் கூட்டுனாலும் அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறள் நிறைய அந்த இடப்பயிர் வந்து இட்டு எழுதுறது மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஒவ்வொரு குறள்னு எடுத்துட்டோம்னா அந்த குறள், அந்த குறளுக்கான பொருள், அந்த குலத்தில் ஒரு கணன்னா சொற்பொருள். இப்போ இந்த விழுப்பம்னா இல்லை சிறப்பு, மேன்மை என்னென்ன பொருள் வருமோ எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அப் அந்த 20 அதிகாரத்துக்கும் குறள் கூட கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, இடையில அந்த முன்ன மாறி மாறி கொடுத்துருந்தாங்க. மாதிரி வேணால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேப் விடாமல் இங்கே வந்து இக்கு வச்சு சிலதுக்கு வந்து இக்கு வராத இடத்துல இக்கு போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படியே போனதில் அப்படி இதில் வந்து மிஸ்டேக் இல்லை. இந்த விதமாக நாலடியார் அந்த நூல்களோட எது துறை சார்ந்தது, இப்போ எத்தனை நூல் அறநூல், எத்தனை அகநூல், எத்தனை இரண்டும் சேர்ந்தது ஒரு நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாலடியார் பற்றி ஸ்டார்டிங்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த போட்டு நிறைய நிறையா பாயிண்ட் ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், 100க்கு 30 பகுத்தவர் தர்மர், உரை கண்ட 2 பேரும் தர்மர் பதமர், அதெல்லாம் வந்து மாறி மாறி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான அடிகள். அடுத்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை. ஸோ இந்த பையன்லாம் போன புக்கில் இல்லை. ஜியு போப் வந்து 2 படங்களில் வந்து 7வது படம் 100வது படம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு இந்த புக்கில், பழைய புக்கில் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நிறைய வீடியோ படுத்த சொல்லவும் நிறையா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமான அடி என்னென்ன அடிகளோ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதுமாரி வந்து பழமொழி 400. இப்போ இதுமாரி இந்த முக்கியமான அடிகளில் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி 1 by 1 வரிசையாக அப்படி கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்ப்பா ஆசாரக்கோவை இந்நிலையெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் சிலபஸில் இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்னா 40 படிக்கும்போது இன்னா 40ஓட இரட்டை இன்னா 40 இனியவை 40 இது ரெண்டுமே வந்து இரட்டை நூல்கள். ஸோ இதை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் நம்ம வந்து இப்போ படித்து தான் ஆகணும். ஆனால் ரெண்டு வந்து இன்னா 40 இனிய 40 நம்ம இன்னா 40 நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுமாதிரி இனியவை நம்ம வந்து இப்போ படித்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து 2 இரட்டை நூல்னால இது நமக்கு வந்து தெரியணும். எக்ஸாம் வயசில் கண்டிப்பாக இது தேவைப்படும். அப்புறம் ஆசாரக்கோவை நமக்கு புக்கில் இருக்குது. அதனால் நம்ம வந்து படித்து தான் ஆகணும். இதனால் இது வந்து 11 கிழக்கு நூலில் வரதுனால நம்ம படிக்கணும். அப்படி இந்நிலையும் அப்படி தான். அவர் வந்து ஔவையார் பாடல்கள் அப்படி நிறைய கண்டென்ட் ஔவையார் பாடலில் மிஸ் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் தொகுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. நிறைய அந்த நெல்வழி, மூதுரை இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. மூதுரைன்னா வாக்குண்டாமன்னு சிறப்பு பேர் இருக்குது, அதெல்லாம் போட்டி கொடுக்கவே இல்லை. முன்னாடி தலைவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்ன ஒவ்வொரு புக்கில் 6 to 10th வரைக்கும் அவங்க சொன்ன ஒவ்வொரு புக்கிலும் தனித்தனியாக கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரே கொள்ளா. இப்போ தனி நீராடும்போது ஔவையாருக்கு, இந்த வாயு வழக்கம் குறள் வந்து இந்த ஆளாமிக்கு முக்கியம் 6ஆம் வகுப்பில் வரும். இதெல்லாம் வந்து 9ஆம் வகுப்பில் நினைக்கிறேன், அந்த அறம் அது பாடத்தில் நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து ஒரேலையே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னதில் வரும், ஆளாமிக்கும்னா எங்கே வந்து மூதுரையில் வருது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனிப்பாடல். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறவனம் விழித்தம் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிறியலை நெல்லி தீங்கின அது எங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், மருந்தி ஆயினும் விருந்தோடுவோம், இந்த ஔவையார் கொண்டைன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழன் தொன்மை சிறப்பு போனீங்கன்னா இந்த 6ஆம் வகுப்பு வளர் தமிழ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 பாடம் கொடுத்துருக்காங்க. நிறைய பாடம் இதுலேருந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாமே தமிழ் ஒலி இடங்கள் ஒப்புரவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள். தொன்மை தமிழகம், உயர்திணை செம்மல் இதெல்லாம் ஓல்டு சமச்சீர் புக்கில் உள்ளது பாடங்கள். அதெல்லாம் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் எண்களை பற்றி அப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குன்னு 6ஆம் வகுப்பில் உழவர் நட்டினா என்னென்ன இருக்கோ அது அப்படியே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த 20 இது இருக்கும். என்னென்ன இருக்குது எதில் வருது அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சின்னதாக அந்த கனவு படத்தில் லெட்ரு எழுதியிருப்பாங்கல்ல, அதில் பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன முக்கியமான கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வளரும் வணிகம் அதில் வந்து அந்த வணிகோட நேர்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த படின நடுவு நெஞ்சு நெஞ்சு கொள்வதும் மிகை கொள்ளாது குறிப்பும் குறைப்பாடு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 9ஆம் வகுப்பு ஒப்புரவு நெறி. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தமிழோட வடிவெழுத்து வந்து 8வது புக்கில் இருக்கும். அப்புறம் தமிழர் மருத்துவம், தமிழ் இசை கருவிகள். தமிழில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய புக்ஸ் அந்த இதுக்காக
ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. போயிட்டே இருக்குது. இப்போ அந்த மலை பெயர்ச்சிலாம் இந்த மலையோட பேர்லாம் இருக்கும். சங்க இலக்கியத்தில் அறம், செவ்வியல் இலக்கியங்கள், நிறைய பாடம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 27 பாடம். இந்த ஒரே ஒரு யூனிட்டில் 27 பாடம். இது எல்லாத்திலுமே வந்து தமிழோட சிறப்புகள் பற்றி சொல்லுதுன்னுக்காக 27 பாடம் மொத்தமாக வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் ஊவேசா. இந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், அவங்கள பற்றி செய்திகள். இவங்க பார்த்திங்கன்னா ஊவேசா போட்டி பற்றி குழப்பி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி கரெக்டாக தெளிவாக பாக்ஸ் போட்டு இயற்பெயர் என்ன, அவங்களோட காலம், பெற்றோர், அவங்களே பாக்ஸ் போட்டு தனியாக சிறப்பு பெயர் என்ன, அவங்களுடைய படைப்புகள், மொத்த படைப்புகள் ஒன்றத்தை உள்ள எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அது தனித்தனி உரை நூல்கள் என்ன, கவிதை போட்டு கவிதை நூல் என்ன பண்ணிட்டாங்க, சேக்கிலார் பிள்ளை தமிழில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ அவருடைய பட்டங்கள், என்னென்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க, யார் யார் கொடுத்தாங்க, வருடம் உட்பட தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த புறநானூறு என்னென்னைக்கெல்லாம் பதிச்சார், எந்த வருஷம் பதிப்பிச்சாருன்னு ஆண்டு போன வருஷம் இல்லை, இதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. எந்த வருஷம் அந்த இதை பதிப்பிச்சிருக்காரு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் முதல்ல நிறைய மிஸ் ஆனிச்சு. இது அப்படியே தெளிவாக கொடுத்தாங்க. அதோட பணி பாருங்கள், பணி வந்து எந்த வருஷம், இந்த எத்தனை ஆண்டு பணி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டிங்க. 23 ஆண்டுகள் பணியாற்றி எத்தனை ஆண்டு கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, அவர் வாழ்க்கை சரிதம், எப்போ இந்த டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 11th பண்டைய தமிழும் பண்டைய பள்ளிக்கூடம் சப்ஜெக்டில் எழுதியிருப்பார். இதெல்லாம் அதில் மிஸ் ஆனிச்சு. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். இதெல்லாம் இப்போ எடுத்து வந்து ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. ஊவேசாவோட இல்லம், இதெல்லாம் நிறைய என்னென்ன பயன்படுத்தி பாருங்கள். இந்த 1937 காந்தி வந்து இந்த இலக்கிய மாநாட்டில் சொல்லியிருப்பார்ல, அவருடைய நிழலில் நான் வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் போன புக்கில் இல்லை. இதெல்லாம் அப்படி அழகாக தெளிவாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த இலக்கிய மாநாட்டுக்கு இவர் தான் வந்து இந்த வரவேற்பு உரை வந்து ஆசிரியப்பார். அதெல்லாம் அதில் வந்து புக்கில் இல்லை. இதெல்லாம் இப்போ தெளிவாக என்னென்ன மிஸ் ஆச்சு, முக்கியமான புக்கில் உள்ளது எல்லாமே மொத்தமாக வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம இதுதான் முக்கியமான பாயிண்ட். தோப்பு மீனாக செஞ்சிடும் போட்டு குழப்பி வச்சுருந்தாங்க மகாவித்வானை இவரையும் போட்டு. இப்போ இவரை மட்டும் அழகாக எடுத்து இவருக்கு என்னென்ன இருக்கோ, நம்ம என்னென்ன முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இவரோட முக்கியமான நூல் பார்த்திங்கன்னா இந்த காணல் வரி. போடி இந்த நூல்களில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இது ஃபுல்லாக கொடுக்கல, சும்மா காணல் வரி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டாக வந்து இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. காணல் வரின்னு கொடுத்து அது வந்து ஒரு ஆராய்ச்சி நூல். அது 20 சிலப்பதிகாரத்தை பற்றி இருக்கும். பழைய 11th சிறப்பு தமிழில் இருக்கும்னு நினைக்கிறது. 11th தமிழில் சிறப்பு தமிழ் இல்லை, அது வந்து கொடுத்துருக்காங்க. காணல் வரின்னு கொடுத்து பாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க. அது இன்னொரு நூல் வந்து முக்கியமான நூல் பாருங்க, தமிழ் மொழி வரல சிறந்த மொழி நூல். இதெல்லாம் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அதை பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இதாக இருக்குது. அது மாதிரி இயற்றி ஆங்கில நூல்கள் மொத்தமாகவே எல்லாமே இன்னும் கூட மிஸ் ஆகாமல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வந்து இலக்குவனார், அவங்கள பற்றி கரெக்டாக அவங்கள பற்றி அவங்க எழுதின நூல்கள், அவங்களுடைய மாணவர்கள் போட்டு நிறைய வந்து கொடுக்கல. இந்த வாட்டி என்னென்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மாணவர்கள் யார் யார், மு. கருணாநிதி வரைக்கும் அவங்களுடைய மாணவர்கள் தான். போனது இதெல்லாம் வந்து கொடுக்கல. இப்போ தொல்காப்பியன், புனைப்பெயர், இப்போ இந்த வாயுமீர் திருத்திரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. தஞ்சாவூர் மட்டும் ஆனால் இது கொடுத்தாங்க. இன்றைய நாகப்பட்டினம் கரெக்டாக அப் டு ப்ரெசென்ட்டாக என்ன இருக்கோ அதுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. போனது அதெல்லாம் இல்லை. அவருடைய நூல்கள், என்ன நூல் இருக்கா, நூல்களோட பட்டங்கள், எழுதின இதழ்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரோ அப் டு டேட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முக்கியம். அந்த நூற்றாண்டு சென்னை பல்கலைக்கழகம் வந்து கொண்டாடி இருக்கும். அதெல்லாம் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவநேய பாவனர் பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் புக்கில் என்னென்ன தெளிவாக இருக்கோ அது அப்படியே வந்து இதில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அப்போ இந்த அடிவகை, கிளை வகை, இலை வகை, கொழுந்து வகை, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுருக்காங்க. அது அப்படியே தனித்தனியாக பிரித்தே வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் என்னென்ன பாயிண்ட் புக்கில் இருக்கோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த பள்ளி பிறகு போட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க, மொத்தமாக வந்து கொடுத்துட்டாங்க. மறுபடி பார்த்திங்கன்னா அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. போனது பார்த்திங்கன்னா இந்த முக்கியமானது இந்த மனப்பாட பகுதி மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பள்ளி பறவைகள் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய படைப்பு, அவருடைய இதழில் பார்த்திங்கன்னா எது வந்து சிறுவர் இதழ், எதில் வந்து தனித்தமிழ் இலக்கிய ஏடு, இந்த இடத்துல அவரை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அது ஜீவ பூப்பு,
ஜியு போப்பை பற்றி இந்த ஓல்டு புக்கில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வீரமாமுனிவர் இது வந்து ஓல்டு புக்கு, இப்போ நியூ புக்கில் என்னென்ன இருக்கோ ப்ளஸ் வந்து அவர் இந்த ஏவெல்லாம் என்னென்ன மாத்திரம் பழைய புக்கில் இல்லை, புது புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த குடிநிலையில் எப்படி எழுத்து என்னென்ன பண்ணாரோ கண்டென்ட் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேம்பாவணியில் உள்ள மொத்தம் 5 பாட்டையும் கொடுத்து அந்த பாட்டுக்கான சொல்லும் பொருளும் தெளிவாக ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தேம்பாவணி நூல் குறிப்பு புக்கில் என்ன இருக்கோ புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கூட கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வேணும். அப்புறம் வந்து தமிழ் சான்றோர் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய சிறப்பு பெயர் என்ன, அவருடைய நூல்கள் என்ன, உடைநூல்கள் என்ன, நாடகங்கள் என்ன, இதழ்கள் என்ன, புகழுரை பொதுவான குறிப்பு என்னென்னா பெரிய கண்டென்ட்டே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சொன்னால் போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு வந்து அப் டு புக்கில் இவரை பற்றி புக்கில் வந்து அந்த என்னென்ன ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பில் என்னென்ன கதை வரும் அதை மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா போதும். அவரை கண்டென்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழில் வந்து அந்த பாட்டை கொடுத்து அந்த பாட்டுக்கான சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஏடெடுத்தேன் கல்வி அதுவும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த குடும்ப விளக்க பகுதியில் அந்த மொத்த பாட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. புக்கில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் வந்து லென்த்தாக இவ்வளோ பக்கம் வருது. அடுத்து வந்து டிகேசி அந்த புக்கில் என்னென்ன சொல்லியிருக்கா அப்படியோ அது அப்படியே அழகாக வந்து கட் பண்ணி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அபிநய இவர் தான் தவத்திற்குன்னு கிடைக்க அவருடைய இயற்பெயர் இதெல்லாம் புக்கில் இல்லை. இயற்பெயர், அவருடைய ஊர், பெற்றோர், அப்புறம் அவருடைய நூல்கள், அவருடைய அந்த ஒப்புரவுகள் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர், புனைப்பெயர், படைப்புகள், நாவல்கள், அவருடைய தன் வரலாறு என்னென்ன எழுதியிருக்காரு, தன் வரலாறு 2 எழுதியிருப்பார், மனவாசம்னு. அப்புறம் வந்து இதழ்கள் என்னென்ன இதழில் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரை பற்றி குறிப்பு சிறப்பு அவருடைய மேற்கோள்கள் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து புக்கில் அவர் என்ன கொடுத்துருக்காரோ அந்த புக்கில் வந்து கொடுத்து அந்த பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா அந்த இது மலைப்பொழிவு இயேசுகா இருப்பார்ல அதை கொடுத்து அந்த பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவருடைய நூல் குறிப்பு என்ன கொடுக்குறது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து காலக்கணிதம் அதுவும் கொடுத்துருக்காங்க. வந்து காகிதமில்லோட இயற்பெயர், அவர் பிறந்த ஊர், அவரோட தந்தை பெயர், அவர் பயின்ற கல்லூரி, அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாரோ அதை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தாராபாரதி அந்த பழைய புக்கில் இருக்குது பாருங்க அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய மேற்கோள்கள் அப்புறம் இதான் முக்கியமாக திண்ணை எடுத்து திருவாக்கு இப்போ பழைய புக்கில் வந்து இதன் பாடல்கள் வந்து நீ உன் நண்பா என வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து புது புக்கில் அவர் பாடின பாடலின் பொருள். அடுத்து வந்து வேலுநாச்சியார் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பட்டுக்கோட்டை பற்றி அவருடைய இயற்பெயர்